ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா. ஒரு சப்ஜெக்ட், ஒரு பொருள் இல்லைங்களா? கார் ஒரு பொருள், ஃபேன் ஒரு பொருள் இல்லைங்களா? வீட்டில் இருக்க எல்லாமே ஒவ்வொரு பொருள். அது ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ஏதாவது போனால் மட்டும்தான் அது என்ன பண்ணுங்க, ஒர்க் ஆகும் இல்லைங்களா? ஒரு காருக்குள்ளே ஒரு மனுஷன் உட்காந்து அதை டிரைவ் பண்ணால் மட்டும்தான் அது என்ன செய்யுங்க, போகவே ஆரம்பிக்கும். அப்போ அதுக்குள்ள டிரைவிங் என்கிற ஒரு காரியம் உள்ளே இருக்கணும். இந்த வேத வசனம் ஒரு பொருளாகத்தான் இருக்கிறது. இந்த வேத வசனம் எனக்குள்ளாக வந்து வெளியிலே போகும் பொழுது, அது உபயோகமாக போகும் பொழுது இது என்னவா இருக்குங்க, மாற ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு இம்ப்ளிபிகேஷன் வேணும். அதாவது அதுக்குள்ள ஒரு செயல்பாடு என்கிற ஒரு காரியம், அதுக்கு என்ன விடுங்க, ஒரு இம்ப்ளிமெண்ட் வேணும். அதில் ஒரு ஏதாவது ஒன்று அதுக்குள்ளே நுழைஞ்சாதான் அது என்ன செய்யுங்க, அது ஏதாவது ஒரு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அது செயல்படுத்துவதற்கு ஒரு காரியம் நமக்கு தேவையாக இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் ஒன்று தேவையாக இருக்குது. அது இப்போ ஒரு வண்டி இது நகர்த்தணுன்னா கூட அதுக்கு ஒரு தள்ளுறதுக்கான ஒரு காரியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் நகர்வதற்கு ஒரு காரியம் தேவையாக இருக்கிறது. அது தானாக நகராது. அது அப்போ என்ன செய்யணுங்க, அதை நகர்த்துவதற்காகத்தான் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருங்க, ஆமென், கொடுத்துருக்க. புரியுதுங்களா? கிறிஸ்தவ அனுபவங்களை நம்ம கொண்டு வருவதற்கு அதுதான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கிறார். சரி, தொடர்ந்து நம்ம இந்த தேவ செய்திக்குள்ளாக போகும்பொழுது அதை புரிந்து கொள்வோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6 to 8 வரை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளையும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு என்பவன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன் தான் இல்லைங்களா? அவனை பார்த்து நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் என்று சொல்லும் பொழுதே அவன் சத்தியம் பண்ணியவும் சபிக்கவும் தொடங்கின மனிதன் தான். ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே நீ சாகக்கூடாது, நீ இங்கேயே இரு, கூடாரம் போட்டு தரும் பொழுது என்ன சொல்றார் ஆண்டவர், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனை பிசாசின் ரூபமாகவும் ஆண்டவர் வைத்திருந்தார். அல்லேலூயா! இதெல்லாம் அவனுக்குள்ள இருந்ததுதான். ஆனால் இந்த நாட்களில் பார்க்கிறோம், பேதுரு சொல்கிறான், அந்த வாசல்ல இருந்த அவனுடைய தாயினுடைய கருவிலிருந்தே வந்த பொழுது சப்பானியா இருந்த ஒரு மனிதன், அவன் பிறப்பிலே சப்பானியா இருந்த ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறான், என் இடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னான். அப்போ இவனுக்குள்ளே இருந்த ஒரு வார்த்தையை இவன் என்ன செய்யறாங்க, ஒரு ஃபோர்ஸ், ஒரு எஃபர்ட் எடுத்து அவன் என்ன செய்யறான், எனக்குள்ள இருக்கிறத உனக்கு தர்றேன், நீ எழுந்து நட என்று சொல்லும் பொழுது ஒரு அற்புதங்கள் இங்கே காண்கிறோம். அல்லேலூயா! ஏன் நம்ம இடத்திலே அந்த வார்த்தை வரவில்லை? நம்மிடத்தில் அதே இயேசுதான் உள்ளே இருக்கிறார். பேதுருவிடத்தில் இருந்த இயேசுதான் நம்மிடத்திலே இருக்கிறார். பவுலிடத்தில் இருந்த இயேசுதான் நம்மோடு கூட இருக்கிறார். 2000 வருடத்திற்கு முன்பதாக வாழ்ந்து இன்றும் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஏன் நம்மாலே செய்ய முடியவில்லை? ஆமென். அப்ப எனக்குள்ளே இருக்கிற ஒன்று இல்லை. ஆமென். செய்ய மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. ஆனால் என்னால செய்ய முடியல. அப்ப காரணம் என்ன? என்னுடைய மன வாஞ்சை, அவனுக்குள்ளே ஒன்று இருந்திருக்கிறது. அதை அவன் எப்படி விசுவாசிக்கிறானோ அதே போல எனக்குள்ளே ஒன்று இருக்கிறதை நான் இன்னும் நம்பவில்லை. ஆமென். புரியுது? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையா? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எதுக்கு பரிசுத்த ஆவியானவர்? கோயிலுக்கு போனா கிறிஸ்தவன், பேரை வச்சுக்கிட்டா கிறிஸ்தவன், சிலுவையை மாட்டான் கிறிஸ்தவன், தாலுக்கா ஆபீஸில் பேர் எழுதிட்டான் கிறிஸ்தவன். இதுக்கு ஏதாவது பரிசுத்த ஆவியானவர் தேவையா? இதுக்கெல்லாம் தேவையே இல்லை. அப்ப கிறிஸ்தவனா வாழ்வதற்கு என்ன தேவையில்லைங்க? பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை. அப்ப எதுக்கு தான் பேரா இருக்கட்டும், ஏதோ இருக்கட்டும்,
நீ கிறிஸ்தவனா வாழ்றதுக்கு அது தேவையில்லை. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், ஏசுநாதர் சொல்கிறத கேட்கலாம், மீட்டிங்கு போகலாம், நாங்கள் வர சந்தா கட்டுறவங்களாம் சந்தா கட்டலாம், சந்தா கட்டினா நாங்களும் இங்கே மெம்பர்னு சொல்லலாம், எல்லாமே நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழ்வுக்கு பரிசுத்த ஆவியான இல்லைன்னு நடக்கவே நடக்காது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை. காரணம், உலகத்தில் கிறிஸ்தவனாக வாழ்ந்து விடலாம். பெயர் தான் தேவை, ஆலயம் தான் தேவை, ஞானஸ்நானம் தான் தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையினால் வாழ முடியாது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத வசனங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் ஆம் என்று ஆமென் என்று இருக்கிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேதத்தில் உள்ள காரியங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். இந்த புத்தகத்தை வாசிட்டு எனக்கு தருவீங்களா ஆண்டவரே? தரமாட்டாரு. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் இந்த வசனங்கள் பழிக்க போகும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் மட்டுமே இந்த வேத வசனத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப கிறிஸ்தவங்க போவான்னு சொல்லல. தெரியுதா? கிறிஸ்தவனா வாழ்ந்தா பரலோகம் போக வேண்டியது. அது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்தாதான் மேல தூக்கப்படுவாங்க. ஆமே. இல்லைங்க, நாங்கள் கல்லறை வச்சிருக்கிறோங்க, நல்ல வசனமெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, டெய்லி வந்து ஜெபம் பண்ணுவாங்க, தண்ணியெல்லாம் தெளிப்பாங்க. நீ என்ன தெளிச்சாலும் ஒன்றும் கவலை கிடையாது, அது போகவே போகாது. அப்ப எதுதான் போகுங்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் முதலோடு எழுந்திருப்பார்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, கிறிஸ்துவையே மையப்படுத்தின ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காகவே வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவே மேலாமனர் என்கிற வாழ்க்கை. ஆமே. நம்ம காரியம் தானே பெருசுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை தானே பெருசுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம், எனக்கு என் வேலை தானே முக்கியம்னு பார்க்குறோம். அப்போ எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. சரி, இப்போ பார்க்குறோம், இந்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் வேறு விதமாகவும் புதிய ஏற்பாட்டில் வேறு விதமாகவும் காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரோ அங்கே ஆவியானவர் என்ன செய்கிறாருங்க? அனுப்ப ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். நியாயாதிபதி எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 34வது வசனத்தில் கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேலே இறங்கினார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப யார் மேல இறங்கி இருக்கிறாரு? கிதியோன் மேல இறங்கினபடினால் ஆண்டவர் சொல்கிறாரே, என்ன சொல்றார்? பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. அவனுக்குள்ளாக ஆண்டவருடைய ஆவி இருந்தபடினால்தான் அவன் பலவானாய் மாறுகிறான். அவன் மீதியானவரை அவனால ஜெயிக்க முடிகிறது. அவன் போய் சண்டை போட்டானா போடலையாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா அவனுக்குள்ள ஆவியானவர் இறங்கினபடினால்தான் அவன் என்ன சொல்றாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் இரட்சகராக மாறி இருந்தான். அல்லேலூயா. புரியுதா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்முடைய அனுபவங்கள் வேறு. நம்ம இன்னும் அந்த இடத்துல இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை தவற விட்டு விடுகிறோம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பமான நேரம். இந்த நேரத்தில் நம்ம வேதத்தை சொல்லி விடுவது நல்லதான காரியம். நியாயாதிபதி எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 25வது வசனத்திலே சிம்சோனை குறித்து வேதம் சொல்கிறது. அவன் சோராவுக்கு நடுவிலே இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவரை ஏவ துவங்கினார். அப்ப கர்த்தருடைய ஆவியானவருடைய உள்ளத்துல இருந்து என்ன செய்றாரு? போ போ போன்னு என்ன பண்ணுதுங்க? நகர்த்த ஆரம்பிக்கிறார். ஒருத்தன் மேல இறங்கினாரு, இங்க என்ன பண்றாரு? ஒருத்தனை போக சொல்றாரு, இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஏவ துவங்கினார் இருக்காங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை தன்னுடைய காரியங்களை செயல்படுத்துவதற்காக நம்மளை கருவியாக பயன்படுத்துகிறார் என்பதை இந்த வேதத்தில் தெரிஞ்சு கொள்ளலாம்.
இன்னொரு வசனத்தை வாசிக்கும். எசேக்கியேல் 11வது அதிகாரம் 1வது வசனம். எசேக்கியேல் 11:1. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னுடைய கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இப்ப என்ன பண்ணாங்க? முதல்ல இறங்குனாரு, ஏவுனாரு, இப்ப என்ன பண்ணிட்டாருங்க? கொண்டே போயிட்டாரு. ஆமே, புரியுதுங்களா? இப்ப ஆவியானவர் எப்படி பழைய ஏற்பாட்டு காலங்களில ஆங்காங்கே எழுந்து அவர் என்ன செய்யறாங்க? தன்னுடைய காரியங்களை ஆவியானவர் ஒரு சில மேல இறங்கினதை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களில் முற்றிலும் வித்தியாசமான காரியம். ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பாவ மன்னிப்புக்கென்று ஆடுகளுடைய இரத்தங்கள் செலுத்தப்பட்டது. ஆமேன். ஆமா, என்ன சொன்னா? குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்று சொல்லி பலிகளை செலுத்தி வந்தார்கள். ஆனால் நிவாரணமாக நிவர்த்தி ஆகவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக முற்றிலுமாக தன்னை சுமந்து தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவி முற்றிலுமாய் சுத்திகரித்து விட்டார். அப்ப பாவம் நம்மகிட்ட என்ன செஞ்சுச்சுங்க? போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒருத்தனுடைய மனிதனை பரிசுத்தப்படுத்தி அவனுக்குள்ள இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய இரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்தியபடினால் ஆவியானவர் நமக்குள்ள இறங்க ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இறங்க ரெடியா தான் இருக்கிறார். இறங்க ரெடியா இருக்கிறாரு. அவ்வளவுதான். இது ரெடியா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு காரியம் தான். இப்போ வாசிக்கலாம் மத்தேயு எழுதின புஸ்தகம். இப்போ இந்த ஆவியானவரை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் யார் அது தெரியணும். அடுத்தது நமக்கு தேவையா அதற்கான அடையாளங்கள், இதைத்தான் இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கான ஒரு அங்கீகாரம் இல்லைங்களா? பரிசுத்த ஆவி என்கிட்ட கிடைக்கிறது எனக்கு யாரு என்னதுங்க? அது ஒரு அப்ரூவல், அங்கீகாரம் என்று சொல்லக்கூடியது. அல்லேலூயா. நான் இந்த ஊர்ல நான் வசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு என்ன செஞ்சிருக்கேன்? இருப்பிட சான்றிதழ், ஒரு அங்கீகாரம் உண்டு. இது என்னுடைய வீடு தான் என்கிறதற்காக எனக்கு ஒரு ரேஷன் கார்டு உண்டு இல்லைங்களா? நான் ஓட்டு போட நான் இந்திய தேசத்தினுடைய குடிமகன் என்பதற்காக எனக்கு ஒரு அடையாள அட்டை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? ரேஷன் கார்டு இருக்கா? இருக்கு. ஆதார் கார்டு இருக்கா? ஆமா. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறோம்? நான் இந்திய குடிமகன் என்கிற அடையாளம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு நீங்கள் என்ன அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள்? நான் தான் திரும்ப கேட்கிறேன். திரும்ப பின்னாடி வரும் பொழுது பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறோன்னா அதுக்கூட அனுபவங்களை நான் சொல்லுவேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு ஞாபகப்படுத்திங்க. சோத்திரம் உண்டாதாக. இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்போ வாங்கிக்கலாம். யாருக்கிட்ட என்ன பண்ணுது பாருங்க. இந்த அங்கீகாரத்தை பாருங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17 பாருங்க. இவருக்கே ஒரு அங்கீகாரம் தேவையா இருக்குது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்காக திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மல் வருகிறதை கண்டார். இப்ப இயேசுநாதருக்கு என்ன வெட்டி இருக்கு? அம்மா, பரிசுத்த ஆவி தேவையா இருக்குது. அவருக்கு எதுக்கு பரிசுத்த ஆவி? அவர் மனுஷ ரூபமா வந்திருக்கிறாரு. அதுதான் நமக்கு அடையாளம். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படி நடக்கணுங்கிறதா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ரோல் மாடல். அவருக்கு என்ன தேவையா இருக்கீங்க? பரிசுத்த ஆவியான தேவை. தொடர்ந்து வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப இவருக்குள்ள ஆவியானவர் இறங்கணும்னா யார் சர்டிபிகேட் பண்றாங்க? பிதாவானவர் சர்டிபிகேட் பண்றாரு. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி பிதாவானவர் சர்டிபிகேட் பண்ணுவாரா? மூச்சையும் பேச்சையும் சொல்லணும்ல ஆண்டவர். அவருக்குள்ள என் பிள்ளை, அந்த பிள்ளைக்குள்ள பரிசுத்த ஆவி நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சர்டிபிகேட் பண்ணுவாரா? அப்படி சர்டிபிகேட் பண்ணா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். சரி, சோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அப்ப எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னால் வெவ்வேறு பாஷையை பேசணும். ஆமென். அதுதான் உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற அர்த்தம். இது என்னங்க வம்பா போச்சு?
எனக்கு பரிசுத்தாவி வரலையே, கேட்டுக்க வேண்டியதான், ஆண்டுகிட்ட வாங்கி தான் பார்க்கணும். அதுதான் தாகம் இருக்கணும். தாங்கன்னு அதுக்கு தான் இருக்கணும். 120 பேர் உட்காந்து ஒரு நாள் 2 நாள் 10 நாள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு வாஞ்சை விருப்பத்தோடு அவங்க ஜெபம் பண்ணி இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அது நிறைவாக ஆண்டவர் கொடுத்தது போல நாம காத்திருக்கிற அனுபவமே நம்மள்கிட்ட இல்லை. எல்லாமே ரெடிமிக்ஸ் தான். இஞ்சி அரைக்கிறது கூட வேஸ்ட். நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். பூண்டு அரைக்கிறது கஷ்டப்படுறோம். எதுக்குங்க? அந்த கடையில் வாங்கிருக்கோம் 2 பாக்கெட் வாங்கி. ஆமே ஆமே. நம்ம எதெல்லாம் சோம்பேறித்தனம் பண்ணுறோனோ அது ஒருத்தனுக்கு முதலாக மாறிடுச்சு. அப்படி தானேங்க? ஆமாம். பூண்டு உரைக்கிறதுக்கும் இஞ்சி அரைக்கிறதுக்கும் நம்ம எப்படி சோம்பேறித்தனம் பட்டோமோ அது ஒரு கம்பெனிக்காரனுக்கு என்ன பண்ணிட்டுங்க, முதலாக மாறிடுச்சு. பேரிச்சம்பழம் கொட்டை எடுக்கிறதுக்கு நம்மளால் முடியல, அதில் ஒருத்தவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். சீட்லெஸ். ஆமே. அவர் கொட்டையை எடுத்துவிட்டு நமக்கு என்ன பண்ணுறாருங்க, இதை கொடுக்கறதுக்கு அவர் கூலி வாங்கிக்கிறாரு. அதை கொடுத்து நம்ம வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா இந்த கொட்டையை எடுத்து நம்மளால் துப்ப முடியாது. ஆமே. அது துப்ப முடியாத ஆளுங்களுக்கு தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றுமே இருக்க கொட்டை இருக்க அப்படியே சாப்பிட்றலாம். நம்ம சோம்பேறித்தனம். அப்போ ஆவியானவர் பெறாதனமும் நம்முடைய சோம்பேறித்தனம். கஷ்டப்படாமல் ஏதாவது வருமா? கஷ்டப்படாமல் ஒன்றும் வராது, கடன் தான் வரும். ஆமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவர்கள் அந்நிய பாஷை பேச தொடங்கினார்கள். சரி, எங்க அந்த 2வது அதிகாரத்தில் முதல்ல 120 பேர் கூடியிருந்த இடத்துல. சரி, அங்கே தான் பேசுகிறாங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ இவர் என்ன சொல்றாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் பேதுரு. எல்லா ஜனங்களுக்கும் இருதயம் குத்தப்பட்டுடுச்சு. நான் என்ன ஏன் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு போய் அவங்கள்ட்ட போய் தொந்தரவு பண்ணும்போது அவர் சொல்றாரு, எப்பா மனம் திரும்புதல் கேட்ட என்ன வாங்கணுமா? நீங்கள் மனம், இந்த வசனத்தை வாசிங்க. நீ என்னங்க, இல்ல அந்த வசனத்தை ஒண்ணு, அதுல முக்கியமானது. அது அந்த வசனத்தை கரெக்டா சொல்லுங்க. யாரு? நீங்கள் மனம் திரும்பி. அங்க வாங்க. பேதுரு சொன்னார், நீங்க மனம் திரும்பி இருக்கணும். நீங்க மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் வாங்கணும். நாங்க சொல்லுவோம் 1 வருஷம் ஆச்சு, என்ன பிரதர் ஞானஸ்நானம் வாங்குறீங்கன்னு கேட்போம். திருவிருந்தில் பங்கு கொள்ளாமல் தனியாக உட்காந்துருக்கீங்களே கேட்கறத நாங்கள் கேட்குறோம். உங்களுக்குள்ள என்ன இருக்கணுங்க, மனம் திரும்புதல் இருக்கணும். மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் வாங்கணும். சபை சொன்னுச்சுன்னு வாங்காதீங்க. இல்லை சபையில் ஞானஸ்நானம் கொடுக்கலன்னா நம்ம உள்ளே போய் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாத, திருவிருந்தெல்லாம் எடுக்க முடியாதுங்கிறதுக்கெல்லாம் எடுக்காதீங்க. இந்த இடத்துல வேதம் சொல்கிறது மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுங்கள். அப்படி ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா அதில் போட்டிருக்குது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுவீங்க. அப்போ நமக்கு பரிசுத்த ஆவி வராததற்கு காரணம் என்ன? மனம் திரும்பி ஞானஸ்நானம் வாங்கலை. ஆமென். இது எதெல்லாம் நம்மள்ட்ட நெகட்டிவாக இருக்குதோ எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 44வது வசனம். இந்த வார்த்தை பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். இந்த வசனத்தை கேட்கும் போது உங்களுக்குள்ள என்ன உண்டாயிடுச்சுங்க? நீ கொட்டாவிதான் இறங்குது. போர் அடிக்குதுப்பா. எங்க போர் அடிக்குது? கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுல போர் அடிச்சு போகுது. கொட்டாவி தான் வருது. ஆவியானவர் வர மாட்டேங்கிறாரு. ஏன்? அதை கேட்கறவங்க வாஞ்சையா கேட்கறாங்க. என்ன ஆண்டவர் சொல்ல போறாரு, என்ன ஆண்டவர் சொல்ல போறாரு. என்ன சொல்லலைங்க, இது எடுத்துக்கிற வசனம் பூரா என்னுடையதா இல்லை, எல்லாமே வசனத்தின் மூலமாக தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஆண்டவர் இன்னைக்கு ஏற்ற வேளையில சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொன்பழத்திற்கு சமாதானம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை எனக்கு ஏற்ற வார்த்தைங்க. அதை சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை, அதை ரிசீவ் பண்ணணுங்க. அதை பெற்றுக்கொள்கிற அனுபவம். அந்த பெற்றுக்கொள்ளும் பொழுது ஐயோ இந்த வசனம் எனக்குள்ள வரணுமேன்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் நம்ம மேல இறங்குவாராம். ஆமென் ஆமென். சத்தத்தை காணோம். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், வசனங்கள் எனக்குள்ளாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் எனக்குள்ளே ஆவியானவர் இறங்குவார், அந்நிய பாஷைகள் பேசப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டவங்க யாரு மேலும் ஆவியானவர் இறங்கினார். அடையாளங்கள் இருக்குதுங்க. அடுத்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 10ஆவது அதிகாரம் 44வது வசனம்.
அதான் வாசிச்சீங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 17. அவர்கள் மேல் கைகள் வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டார்கள். அங்க பாருங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஞானஸ்நானம் வாங்கிட்டாங்க. இவங்கெல்லாம் யாருப்பா? யாருங்க? சமாரிய தேசத்துக்கு ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஞானஸ்நானம் வாங்கிட்டாங்க. ஞானஸ்நானம் வாங்கிட்டப்ப பரிசுத்தாவி பெற்றுக்கிட்டே அப்படின்னா என்னங்கிறான். ஞானஸ்நானம் எதுக்கு வாங்கினா? நாங்கள் மனம் திரும்பிட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னு வந்துட்டோம், சமாரியா தேசத்திலேருந்து நாங்கள் வந்துட்டோம், சமாரியா தேசத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் நாங்கள் விட்டு வந்துட்டோம் அப்படிங்கும் பொழுது, எப்பா நீ பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும்போது கையில் வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. பேதுரு கையை வச்சு ஜெபம் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறாங்க? பரிசுத்தாவியானவர் இறங்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே வாங்கியாச்சு, பெற்றுக்கொண்டாச்சு, வாஞ்சை இருக்குது. இதெல்லாமே அங்கே வாங்கணும். ஜெபம் பண்ணியா? இதை தான் நான் சொன்னேன். ஏற்கனவே இருந்த எழுப்புதலான காரியங்களில் என் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை வரட்டும் என்று இந்த சகோதரி ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி அந்நிய பாஷை பேசினார்களோ அதே போல் அவர்கள் மேல் கையை வைக்கும் பொழுது பரிசுத்தாவினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 47வது வசனம். அப்போஸ்தலர் 10:47. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி. இப்போ பாருங்க, கொர்நேலி வீட்டில் எல்லாருக்கும் விருப்பமா இருக்கப்ப ஏதோ ஒன்று இருக்குப்பா கிறிஸ்தவத்தில், வாதை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி எல்லாம் ஒன்னா கூடி அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒன்னா கேட்கும் பொழுது இந்த வசனத்தை கேட்டோன்னே இவங்க ஞானஸ்நானம் எடுக்கலை. புரியுதுங்களா? ஞானஸ்நானம் எடுக்கலை. ஆனால் வசனத்தை கேட்டோன்னு உங்களுக்கு என்ன வந்துருச்சுங்க? மனம் திரும்புதல் உண்டாயிருச்சு. மனம் திரும்புதல் உண்டானா உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சுங்க? பரிசுத்தாவியை இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க, அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அப்போ அவர்களுக்குள்ளே வசனத்தை கேட்கும் பொழுது மனம் திரும்புதல் உண்டானது. இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நம்முடைய வசனங்களை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ளே மனம் திரும்புதல் உண்டாகுதா? அல்ல இவருக்கு வேலை போல பிள்ளையா, இவர் பாட்டு பேசிடுவோம், நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு போற உண்டா? நான் சொல்றது புரியுதுங்களா? அவரு பேசுவாரியா, பாஸ்டர் பேசிட்டு இருப்பாரு, இதையெல்லாம் எப்படியா கேட்டுட்டு இருக்க முடியுமா? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆனா இங்க அப்படி கேட்கல. அவங்க வசனத்தை கேட்கும் பொழுது மனம் மாற ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய மனது மாற ஆரம்பிக்கிறது, இயல்பு நிலை மாற ஆரம்பிக்கிறது. பார்த்தாரு பரிசுத்தாவியானவர் ஏற்ற இடம் வந்து உள்ள இறங்கிட்டாரு. ஆமே, எல்லாம் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பார்த்தாங்க, ஏய் இவங்கெல்லாம் பரிசுத்தாவியா வந்தாச்சு, இன்னும் ஏன்டா உடன்படிக்கை பாக்கி பண்ணி வச்சிரு, இவனும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. புற ஜாதிகளை போய் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவருக்குள்ளாக வர ஆரம்பிச்சாங்க. ரேசிசம் மாதிரி அந்த இடத்துல நாங்க காஸ்டிசம் போயிருச்சு. ஆமென். புறவினத்தார் என்கிற காரியம் மாறி எல்லாம் ஒன்னா நிக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியும் அந்நிய பாஷையும் நமக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவுக்குள்ளான ஒரு வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியான ஒரு அந்நிய பாஷையும் ஒரு அப்ரூவல். நீங்க இந்திய தேசத்துல வாழும் பொழுது உங்களுக்கு ஒரு என்ன வேண்டி இருக்குதுங்க? ஆதார் கார்டு எப்படி தேவையோ கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையும் அங்கீகாரமாக இருக்கிறது. பெற்றுக்கொள்ள நீங்கள் வாஞ்சியுங்கள். இரண்டாவது ஒரு காரியம், அது தேவனுக்குள்ளாக கொண்டு வருகிற ப்ராமிஸ் வேர்ட், வாக்கு தத்தங்களாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 18 21 வசனங்கள் வரை. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அணுகிற வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்திலே கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச துவங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றே நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. யார்கிட்ட நிறைவேறுதுங்க? இயேசுகிட்ட நிறைவேறுது. ஆமென். இப்போ சொல்றது புரியுதுங்களா? இயேசு தான் ரோல் மாடல். அவர் சொல்றது பிதாவினுடைய வாக்கு தத்தம்னா அவருக்கு வரணும்ல. இப்போ அவர் என்ன செய்யறாரு? ஒரு புத்தகத்தை கொடுக்குறாங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை கொடுக்குறாங்க.
அதை எடுத்து வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்ன அபிஷேகம் பண்ணா என்ன அனுப்புனாருன்னு சொல்லி இந்த வார்த்தையை பார்த்துட்டு சொன்னாரு. என்ன இதுக்கு தான் அனுப்புனாரு, இந்த வார்த்தையை நிறைவேறிட்டு. ஆமே ஆமே. அப்ப நம்ம வேத வசனத்திலிருந்து இது எனக்கு தான் என்னதான் அனுப்புறாரு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் சுவிசேஷம் அறிவித்து சீசராக்கி பிதாக்குமார் அப்படி சொல்லுங்க, அப்படித்தானே? ஆமாம். ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படியாக உபதேசம் பண்ணுங்கள், இதோ சதா காலங்களும் நான் உன்னை எடுக்கணும். இது எனக்கு தான். புரியுதுங்களா? இது இது என்று நிறைவேறிட்டு. எத்தனை பேர் சொல்லுவோம் ஐயா ஆவியானவர் இருந்துச்சுன்னா இது செஞ்சிருக்கணும். இன்னைக்கு இந்த வேத வசனம் எனக்குள்ள நிறைவேறியது. நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை போங்கன்னு சொன்னீங்க, நான் போறேன் ஆண்டவரை, இது என்னால நிறைவேறிடுச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. கடந்த நாட்கள்ல ஒருத்தர் போன்ல ஒருத்தர் பேசினார். எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவர் பேசின வார்த்தை என்ன சொன்னா, அவரு ஒரு டிரான்ஸ்போர்ட்ல ரிட்டையர் ஆன ஒரு ஜூனியர் மேனேஜர். அவர் பேசும் பொழுது ஏதோ அவர் அறிமுகப்படுத்துறதுக்காக சொன்னாங்க. அதை அறிமுகப்படுத்துறதுக்காக நானும் சரி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் உடனே அவர் என்கிட்ட என்ன பேசுறாரு, இயேசுநாதரை பத்தி சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரு பாட்டு சொல்லி ஐயா நான் பாஸ்டர் ஐயான்னாரு. இல்லைங்க நான் சொல்றதை கேளுங்கிறாரு. நானும் உட்காந்து கேட்கறேன், ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சொல்லணியா போய் சொல்லணியா, நான் ஒரு நாளைக்கு 20 ட்ராக்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த 20 ட்ராக்ஸ் ஒவ்வொரு நாளும் நான் 20 பேருக்கு நான் கொடுக்காம நான் தூங்கவே மாட்டேங்க. ஒவ்வொரு நாளும் 20 ட்ராக்ஸ் கொடுப்பேங்க. சரிங்க இந்த அவர்கிட்ட கொடுக்குறாங்கன்னு பக்கத்தில் இருக்க நண்பர்கிட்ட கொடுத்தேன். திரும்பி இல்லைங்க அவர்கிட்டே கொடுங்க, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறார். அவர் சொன்ன சுவிசேஷத்தை சொல்லி தாங்க முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் என்னை விட்டாரு. அப்ப அவர் மேல என்ன இருக்கிறாருங்க, ஆவியானவர் இருக்கிறார். ஏன்னா என்னதான் அனுப்பி இருக்கிறாருங்கிற உணர்வு அவருக்குள்ள இருந்துச்சு. அதனால நான் போதகர் அதெல்லாம் இல்லை, நீ முதல்ல கேளுங்கிறாரு அவரு. பரவாயில்ல ஏதோ நம்மள சொன்ன ஒரு சந்தோஷம் ஐயா. அப்ப என்ன கேட்கிறாரு, நான் சொல்றேன். அவர் என்ன சொன்ன, நான் 20 பேருக்கு கொடுக்குறேங்க. நான் வியாதியேசரா இருந்தா போய் ஜெபிக்கிறேன், அவங்கள கூட்டி கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போறேன், என்னென்னமோ சொல்றாரு, சாட்சியெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருந்து அவர் சும்மா இருக்க விட மாட்டேங்குது. போ என்னுடைய வேலையை செய்யணும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஓடுவே எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் இந்த 4000 ட்ராக்ஸை நாங்கள் 2 வருஷமா கொடுக்கணும் பார்க்குறோம், முடிய மாட்டேங்குது. கொஞ்ச நாள் கொடுக்குறோம், அப்புறம் நின்று போச்சு. ஆமே. ஏன் கொடுக்கல? அப்ப நமக்குள்ள என்ன இல்லை? ஆவியானவர் இருந்திருந்தா நான் எப்படி ஆயிலும் ஒரு நாளிலே ஒருவருக்காக நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை எனக்குள்ள வந்திருக்கணும். நான் சுவிசேஷத்தை எனக்குள்ள வச்சிருக்கிற விரும்பல, நான் ஆண்டவருக்கு சொல்லி ஆக வேண்டும். இதான் நாங்கள் வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறிடுச்சு. இயேசுநாதருக்கே சொல்றாரு, அவருக்கே எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்லி நான் செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்றாருங்க, ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்போ பரிசுத்தாவி பெற்றுக்கிறதுக்கு என்னதாங்க பண்ணணும்? உட்காந்து வீட்டில் ஜெபம் பண்ணணும். ஆமே ஆமே. எங்க வீட்டில் உட்காந்துருந்தாலே டிவி தாங்க ஓடிட்டு இருக்கு. எங்க வீட்டில் உட்காந்தாலே யூடியூப் ஓடிட்டு இருக்கு, ஃபேஸ்புக் ஓடிட்டு இருக்கு. நாங்கள் அதை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. நான் எங்கே காத்திருந்து ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறது? ஆமே ஆமே. காத்திருந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் அங்கே வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதப்பா. 120 பேர்ட்ட சொல்லாரு, ஏப்பா நீ எங்கேயாவது போய் அங்கெங்கேயும் போய் உலகத்தில் மாட்டிக்காத, இங்கே உக்காந்துரு, இங்கேயே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு நீ காத்துரு, உனக்கு பரிசுத்தாவி வரப்போகுதுங்கிறாரு. உட்காந்து அவங்க காத்திருக்கும் பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமே. காத்திருக்கிற அனுபவம் இருக்கு. ஆண்டவர் எனக்கு அந்த பரிசுத்தாவியை கொடுங்களேன், எனக்கு அந்த அந்நிய பாஷையை கொடுங்களேன். எத்தனை பேருக்கு அப்படி வாஞ்சித்து கேட்டிருக்கிறோம்? ஆண்டவர் கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். ஆனால் நம்மகிட்ட என்ன இல்லைங்க, ஏன் இதெல்லாம் தேவையில்லாமல் பக்கத்தில் இருக்கிறோம் பார்க்குறோம், என்ன நினைப்பான், பைத்தியகாரன் நினைப்பான். ஆனால் வேதம் சொல்கிறது சிலுவை பற்றிய உபதேசம். இது நமக்கு பலனுங்க. இதை போய் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, பக்கத்தில் இருக்கோம் என்னமா சொல்லிட்டு போறான், அது அவனுக்கு பைத்தியம். ஆனால் எனக்கு அது தேவ பலன். அந்நிய பாஷை நான் பேசும்போது நான் ஆண்டவரோட கூட ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரோட ரகசியம் பேசியிருக்கேன். ஆமே. அப்போ அதை யாரு பார்த்தா எனக்கு என்ன வந்துச்சு, நான் ஆண்டவரோடய பேசிட்டு இருக்கேன். அப்போ உனக்கு இதில் என்ன சம்மந்தம் இருக்கு? ஆமே. சத்தம் கம்மியாக வருதுல்ல,
ஆமென். பரிசுத்தாவி நீங்க பெற்றுக்கொள்ளலாம், கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வேஸ்ட். ஏதோ ஷோ பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரி, வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்தியாவிய வேற்றொரு தேற்றல்வானனை. அப்ப ஏசனார் சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையாங்க, நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்வாருங்க, ஒரு சத்தியாவிய தேற்றரவாளன. ஆமா, எனக்கு ஒரு தேற்றரவாளன் தேவைங்க. ஏசுநாதர் இருக்கிற வரையிலும் அவர் பாவத்தை போக்கிட்டாரு, வசனத்தை சொன்னாரு, ஜனங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ஏசுநாதர் இல்லையே, ஏசுநாதர் என்னால பார்க்கலையே. அப்ப எனக்குள்ள என்ன பண்ணுறாரு, ஒரு தேற்றரவாளன் தேவையா இருக்கிறாரு. இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு தேற்றரவாளன் தேவை. ஆண்டவர் எப்படி நல்லவராக இருந்தார் என்று சொல்லி வசனத்தின் மூலம் எனக்கு ஞாபகப்படுத்துறதற்கு ஒரு தேற்றரவாளன் தேவை. அந்த தேற்றரவாளனை நான் உனக்கு அனுப்புறேங்கிறாரு. அப்ப இது வாக்குத்தத்தம் தானே. இதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். இன்று முதல் நான் உன்னை, அந்த வசனம் தான் நம்ம கண்ணில் தெரியும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்பா கொஞ்சம் முன்னாடி பாரு, கொஞ்சம் பின்னாடி பாரு, அதில் எதையாவது ஒன்று வச்சிருப்பாரு, அதை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறோம். ஆமே, ஆமாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமாம், அப்படிதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். வாக்குத்தத்தம்னா டக்குன்னு அதை பிடிச்சிட்டு மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பாக்கி எல்லாம் பார்க்கல. இங்கே சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு, நான் வேண்டிக் கொள்வேன்பா, அதனால உனக்கு என்ன செய்வாரு, வேறொரு தேற்றவனை அனுப்புவேன் அப்படின்னு இருக்காரு. ஆண்டவரே அனுப்புவேன்னு சொன்னீங்களே, அந்த தேற்றவனை எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு ஒரு வாஞ்சியோடு இருந்தோமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாருங்க, கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி நம்மகிட்ட வந்துட்டான்னு சொன்னா நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய குணங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. மற்றவனை போல நம்மளை பார்த்தாலே என்ன பண்ணுவாங்க, பெக்குலியராக இருக்கும் அவனுக்கு. மற்றவங்க பார்க்கும்போது ஏன்னா வினோத மாதிரி ஜந்து மாதிரி இருக்கிறானுங்கிற மாதிரி தான் பார்க்கணும். யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான், பேச அன்பா பேசுகிறான், பொய் சொல்ல மாட்டேங்கிறான். என்னடா இவ்வளோ தூரம் எல்லாரையும் நேசிக்கிறான், அடித்தாலும் பரவாயில்லன்ட்டு போகிறான், என்னமோ சொல்லியிருக்கான இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறான், விட மாட்டேங்கிறானே நம்மள. ஆமேன், புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் என்ன, நம்ம வித்தியாசமான ஆட்களாக இருக்கணும் இல்லைங்களா? அப்படி தானே பார்த்தாரு பிலேயாம் தீர்க்கதரிசி. இவர்கள்லாம் ஜாதிகளோட கலவாதபடி இருக்காங்க. அதுதான் அவனுக்கு என்ன பண்ணுச்சுங்க, சபிக்கவே முடியல. எப்பா இது ஆண்டவருடைய பிள்ளைங்களும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். ஆமே, நம்ம என்ன பண்ணுவாங்க, பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நாடு கண்ட நமக்கு எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்துருவோமே. நீங்க இங்கே சேர்ந்து வாழலாம், அங்க சேர்ந்து வாழ முடியாது. சோத்திரம் உண்டாவதாக. யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். யோவேல் 2:28. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரதிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். யோவேல் தீர்க்க தரிசனம் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதுதான் 120 பேர் கொடுக்குற பெந்தெகோஸ்தே நாளில் நிறைவேறியது. என்ன சொல்றாருங்க, என் ஆவியை நான் ஊற்ற போறேன்னாரு. இப்போ நமக்கு என்ன சொல்றாருங்க, ஆவியானவரை ஊற்றி இருக்கேன்னு தான் சொன்னாரு, ஊற்ற போறேன்னு சொல்லல, ஊற்றி இருக்கேன்னு தான் சொன்னாரு. ஆமே, அப்ப அந்த வாக்கு தத்தம் நமக்குள்ளே நிறைவேறுகிறதா? இயேசுநாதர்கிட்ட நிறைவேறின அந்த வாக்கு தத்தம் நமக்குள்ள நிறைவேறுகிறதா? சரி, இப்போ இந்த ஆவியானவருக்கு சில அடையாளங்கள் இருக்கிறதா? நம்ம முதல்ல சொன்னது பார்த்தோம், அது நமக்கு ஒரு அங்கீகாரம். ரெண்டாவது அது நமக்கு ஒரு வாக்கு. புரியுதா? எழுதி வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். முதல் வார்த்தை என்ன சொன்னேன், அது நமக்கு ஒரு அங்கீகாரம். ரெண்டாவது காரியம் அது ஒரு வாக்கு தத்தம். சரி, இப்போ மூன்றாவது காரியம் அது நமக்கு என்னங்க, ஒரு அடையாளமான காரியம். எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய. அப்ப இந்த வசனம் பாருங்க எத்தனை காரியம் சொல்றாங்க. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம். அப்ப பைபிள் இருக்கலாம் என்னங்க, இவ்வளவு அதுக்கு முன்னுரையெல்லாம் கொடுக்குறாங்க. வசனத்தை கேட்டு, இந்த வசனத்தை கேட்டு நீங்க விசுவாசிதானீங்களா, இல்லை என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கண்டு விசுவாசிச்சுட்டு அடுத்த அற்புதத்துக்காக எதிர்பார்த்து உட்காந்துருக்கோமா? நான் வசனத்தை கேட்டேன், இது சொல்றது உண்மைதான், நான் இதனால ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றோமா, இல்லை வேறு காரணங்கள் சொல்லுவோமா? ஆனால் இந்த வேதம் சொல்கிறது,
இந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான பொழுது பாருங்க, இதை நீங்க விசுவாசிகள் இருக்கும் பொழுது அந்த யோவேல் தீர்க்கதரிசியால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னு என்னங்க, சீல் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் யாரும் அதை என்ன செய்ய முடியாதுங்க, தொட முடியாது. ஒரு வீட்டை பூட்டி சீல் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கடையை பூட்டி சீல் பண்ணிட்டாங்கன்னா யாரும் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. ஏன்? கவர்மெண்ட்டு சீல் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே யாரும் என்ன செய்யக்கூடாது அதை. அப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சீல் பண்ணிட்டாருன்னா வேற எதை வச்சும் திறக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, அது திருட்டுத்தனம்னு அர்த்தம். அப்படிதானே? அப்போ தப்பான வழிக்குள்ளே போகிறதற்கு நமக்கு ஆயத்தமாகறோம்னு அர்த்தம். உங்களை சீல் பண்ணிட்டாரு, அதில் பத்திரமா இருந்துக்கிறது நம்முடைய வேலை. அது பத்திரமா இல்லாதபடிக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு கிடந்தோம்னா என்ன பண்ணுங்க, எவனா ஒருத்தன் சீலை உடச்சிட்டு உள்ளே புந்துருவான். ஆமே, புரியுதுங்களா? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் படித்து நல்லா தான் படித்து பேசாமல் இருறான்டாரு. உள்ள ஒரு ஆள் மூணாவது ஆள் நுழைஞ்சிச்சு. நம்ம எப்போதுமே நல்லா தான் இருப்போம், நல்ல வசனத்தை கேட்டு போனால் நம்ம நல்லா இன்னைக்கு நைட்டு பூரா என்ன பண்ணுவாங்க, இந்த வசனத்திலே ஓ ஆண்டவர் இன்னைக்கு வசனத்தை சொன்னாரோ அப்படி இப்படியெல்லாம் கேட்டுட்டுலாம் நல்லா பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் நாளைக்கு போகும்பொழுது தான் தெரியும், அங்கே நம்ம வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க, இந்த பலூன் காற்று இறங்கின மாதிரி புஷ்ஷுன்னு போயிடும். ஆமே, நிலச்சி நிற்க மாட்டேங்கிறோம். சரி, இப்போ முத்திரை போட்ட ஆளாக நம்ம இருக்கணும். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். நாளுக்கென்று துக்கப்படாதீர்கள். இப்போ இதான் சொன்னேன், சீல் போட்டதை உடைக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. ஆவியானவர் நம்ம நல்ல நிலையில் வச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுவோம், கடைசியில் வந்து நம்ம ஒரு பாவத்தை பண்ணுறதன் மூலமாக, ஒரு தவறு செய்வதன் மூலமாக பரிசுத்த ஆவி என்ன பண்ணிடுறாங்க, அதுதான் சீலை உடைக்கிற காரியம். துக்கப்படுத்திடாதீங்க. இப்போ இன்னும் நமக்கு என்ன இருக்குன்னா, நம்ம பாதி பேருக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம எல்லாம் ஓரளவு கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 50% 60% கரெக்டாக வந்திருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தான் தெரியும். எபேசியர் 4வது அதிகாரம் 23, 24. நீ உங்கள் உள்ளத்திலே, இப்போ பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வரும்பொழுது ஒரு புதிய ஆவி வருது. ஏற்கனவே நமக்குள்ள என்ன இருக்குதுங்க, ஒரு ஆவி இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டீங்க, ஒரு புதிய ஆவி பெற்றுக்கொண்டீங்க. எல்லாம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், மெய்யான நீதி தேவனுடைய நீதி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க நீதி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவனுடைய சாயலாக புதிய மனுஷனாக இருக்கிறீர்களா? ஆமென். அப்படி இருந்தா மட்டும்தான் பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இயல்பு நிலையில எல்லாரும் போலதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்கிட்ட ஒரு மாற்றம் இல்லை, கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நமக்கு ஏற்றவில்லை சொல்லியிருக்கு வார்த்தை, மாற முயற்சி செய்யணும். அதுதான் நம்ம மேல விழுந்த கடமை. ஆமென். பேதுருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாரு இல்லைங்களா, என்மேல் அன்பா இருக்கிறாயா? ஆண்டவரே, ஆமா நீங்க உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. திரும்பி என்மேல் அன்பா இருக்கிறாயா? திரும்ப திரும்ப கட்டணும், 3ஆவது முறை கட்டணும். புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே, நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அவனை உயர்த்திருக்காரா இல்லையாங்க? சந்தர்ப்பம் நமக்கு கொடுக்குறாரு. நம்ம கொடுக்கும்போது சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கலன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த நாள் சந்தர்ப்பம் உங்களுக்கு நாள், இதை நீங்க பயன்படுத்திக்கலன்னு சொன்னா இன்னைக்கு நாளைக்கு உங்களால என்ன செய்ய முடியாதுங்க, முடியாது. நம்ம சொல்லலாம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த அந்த நல்ல கல்லன், நல்ல கல்லனா கெட்ட கல்லன்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த கல்லன் இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பான்னு சொன்னாரு. அது மாதிரி நாம கடைசி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வேண்டும் பொழுது நம்மளை மாத்திர மாட்டாரா? அப்புறம் நம்ம திருடனா? அவன் திருடன் மாட்டிக்கிட்டான், அது கடைசி நேரத்தில் கேட்குறான், நம்ம திருடனா? இல்லை, நம்ம ஜெயிலில் இல்லை. அப்போ நம்ம முன்னாடியே மனம் திரும்ப வேண்டியதானே? நம்ம ஏன் கடைசி நேரத்தை எதிர்பார்க்குறோம்? ஆமே, அப்படி நாம் மகிமைப்படுவதாக. நம்ம நினைக்கலாங்க, இல்லை கொஞ்ச நாள் வயசு ஆக ஆக ஒரு 90 வயசு ஆகி போச்சு, இல்லை 85 வயசுக்கு மேலே ஆகி போச்சு, தளர்ந்த வயசு ஆகி போச்சு, அப்புறம் அவங்களுக்குள்ள பாவம் ஏதாவது வருமா? அவர் பாட்டு நம்ம எந்த சொத்தை தின்னுட்டு அந்த நிலைமையில தான் இருப்பாங்க.
இப்போ அவங்கள வந்து பாவம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? நினைச்சா கூட அவங்களால என்ன செய்ய முடியாதுங்க, அப்படித்தானேங்க? அப்போ அவங்க பரிசுத்தவான்களா? இல்லை, அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களால எந்த சிந்தனையும் கிடையாது. சோறு கிடைக்குமா, காலம்புரை கிடைக்குமா, மத்தியானம் கிடைக்குமா, ராத்திரி கிடைக்குமா, முடிஞ்சு போச்சு கதை. அவங்க பிரச்சனை வேற ஒன்றும் கிடையாது. முடிஞ்சிச்சிங்களா? அவங்களாம் ஏதாவது பாம்பு பண்ண முடியுமா? எந்த மனுஷனும் கடைசி அந்த இடத்துக்கு தானே வருவாங்க. அப்போ வரலாம் போயிடலாமா? ஏன்? செய்த பாவம் தீருதடா, முடிஞ்சிச்சிங்களா? அப்போ இதுவரையிலும் செஞ்சதுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கணும். நான் 80 வயசே இப்போ ஒன்றும் கிடையாதுங்க, இப்படி தாங்க இருந்துக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட ஏதுங்கப்பா. இல்லை இல்லை, முன்னாடி எப்படி இருந்தீங்க பாருங்க, மாறிக்கங்க. அல்லேலூயா. இந்த காரியத்தை சொல்லி நம்ம மாற்ற முடியாது. சரி, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 13. அதனால புதிய மனுஷனை உங்களுக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். புது மனுஷனா இருந்தால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருக்கிறார். இயேசுவோட கூட இருந்தவங்க. என்னடா இவ்வளவு தைரியமா பேசலாம்? யாரானா? இயேசுவோட கூட இருந்தவர்கள். எப்படி இயேசுவோட கூட இருந்தா என்ன தைரியம்? ஆண்டவர் அதிகாரம் உள்ளவராக என்ன செஞ்சாருங்க? சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆமென், ஆமென். எனக்கு ஒரு ஒத்துப்போகாத ஒரு நிலை எனக்கு உண்டு. நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அநேகருக்கு வெளியில இருக்கிற சில சபைகளுக்கு அது ஒத்து போகிறது. ஆனா எனக்கு அந்த காரியம் ஒத்து போவதில்லை. சுவிசேஷம், வெளியில போய் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், தைரியமாக அறிவிக்கலாம். இயேசு நல்லவர், இயேசு உங்களை விடுவிக்கிறவர் என்று சொல்லி தைரியமாக நம்ம என்ன செய்யலாங்க? பிரசங்கிக்கலாம். ஆனா அங்க போய் டான்ஸ் ஆடுறாங்க பார்த்தீங்களா? அவர் பார்த்தீங்கன்னா உயர்ந்த வேலையில் இருப்பார், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருப்பார். ஆனா அங்க வந்து என்ன பண்ணுவார்? டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. ஏன் டான்ஸ் ஆடுற? நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் எங்களை வந்து என்ன பண்றோம்? தாழ்த்தி இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை சொல்றாங்க, அங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்க்குறோம், நம்மளை எப்படி பார்ப்பாங்க? வினோதமாய் பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம கூட்டம் கூடுவதற்காக ஒரு காமிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வனாந்தரத்தில் ஒரு மனிதன் சத்தம் போட்ட கேட்டதுக்காக மனம் திரும்பி எல்லா பேரும் அங்கே வந்து நிற்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்தில் தப்பித்துக்கொள்ள வகை காட்டி நம்ம யார்? வனாந்தரத்தில் ஒருத்தன் சத்தம் கட்டுச்சுங்க. எவ்வளோ அதிகாரமாக பேசினான் ஆண்டவர். ஏசு அதிகாரமாக தான் பேசினார். இவங்க போய் நின்றுட்டு இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். ஏன் டான்ஸ் ஆடி சொல்லணும்? சும்மாவே சொல்லுங்க, என்ன வந்தாலும் வரட்டும். அதுதான் தைரியம். அவன் அதை தான் பேசுனான். எப்படா பேசுறான்னு? ஏசுவோட கூட இருந்தவன் அவன் அப்படி தான் பேசுவான். நம்ம பக்கத்தில் இருக்கவனு கூட நம்ம கிறிஸ்தவனாங்கிறது காட்டுறதுக்கு ரொம்ப யோசனை. ஏன்? அவன் நெத்தியில் என்னமோ மாதிரி போட்டிருக்கான், நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பானேங்கிறதுக்காக நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அப்படியே பம்மிடுவோம். என்னங்க அப்படி ஏதாவது நிறையா நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒருத்தர் சத்தம் போட மாட்டேங்கிறீங்க. எங்கே இருந்தாலும் உங்களை வெளிக்காட்டிங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை தான். எது நடந்தால் என்ன? எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உன்னுடைய கைக்கும் தப்பு வைக்க வல்லவராக இருக்க. தப்பு வைக்க போனோம், பரவாயில்லடா. இந்த தைரியம் தாங்க வேணும். இதுதாங்க ஆண்டவருடைய அதிகாரம். இதை ஏங்க நம்ம சொல்ல மாட்டேங்கிறான்? போய் அவன் எவன்டா சொன்னோன்னு பம்புறான் உக்காந்துரு. ஐயோ, எனக்கு என் ஆண்டவர் தெரியாது, சத்தியம் பண்ண சபிக்க தொடங்கிடுவோம். நீங்கள் அந்த மாதிரி எழும்புனீங்கன்னா உங்கள் கூட ஆண்டவர் நிற்பார். உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் என்னைக்கு அப்படி எழும்பி பாருங்க, யுத்தம் பண்ணும்போது தெரியும் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறான்னு சொல்லி. நீங்கள் ஒன்றுமே பண்ணலாம், கூட இருக்கான்னு எப்படி தெரியும்? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு காரியம், ஆவியானவருடைய நடத்துதல். இதுதான் ரொம்ப விசேஷமான காரியம். சரி, நேரம் இல்லைனாலும் கூட கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். மார்க் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். மார்க் 1:12. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி. இப்ப பாருங்க, இயேசுநாதருக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாரு. இப்ப ஆவியானவர் என்ன செய்யறாரு? ஏவினார். அப்ப பரிசுத்த ஆவி எந்த மனிதருக்குள்ளாக இருக்குதோ அவருடைய நடத்துதல் உங்களுக்குள்ளாக இருக்கும். ஆமென். புரிஞ்சுங்களா? இதை கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்திங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு நடத்துதலை கொண்டு வருவார். உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருந்தால், இல்லைன்னா உங்க மாமிசம் உங்களை நடத்திக்கிட்டே போகும். ஆவியானவர் நடத்துதல் வேறு. அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆவியானவரை நிதானிக்க யாரும் முடியாது, அவனை யாரால என்ன செய்ய முடியாதுங்க. ஒரு வசனம் இருக்கா இல்லையாங்க, ஆவியானவர், அது மறந்துட்டேன். சரி, சோத்திரம், அதை விடுங்க, அப்புறம் மேலே பார்த்துக்கலாம். சரி, அடுத்ததாக நீங்கள் அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்பியருடனே சொன்னார். அப்போ ஒரு ஆவியானவர் என்ன சொல்றாரு? போய் ரதத்தில் ஏறிக்கனார். உங்களை நடத்துறாங்களா? திரும்ப திரும்ப சொல்றது தான். இப்போ இயேசுநாதர் எப்படி நடத்தினாரோ, எப்படி ஏவினாரோ, பிலிப்பு என்கிற ஒரு மனிதனையும் ஏவி இருக்கிறார். அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? ஆவியானவர் சொன்ன பிரகாரம் ரதத்திலே போய் ஏறிட்டான். ஆமா, ஆண்டவர் உங்களை நடத்துவாரானால் உங்களாலே பராக்கிரமம் செய்ய முடியும். ரதங்கிறது குதிரை போட்டு ஓட்டுறது. இவன் ஓடி வேலை ஏறிட்டானா, அதுவும் ஒரு மந்திரியோட ரதத்தில் ஏறானா, பக்கத்தில் இருக்கான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? இல்லைங்களாங்க? நம்ம சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் ஒரு ராஜாவுடைய மந்திரி போகிறாங்க, அவனை பின்னாடி எத்தனை பேர் போவாங்க? எல்லாத்தையும் தாண்டி போய் ரதத்தில் ஏறிட்டு அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். இது என்ன படிக்கிற? புரியுதுங்களா? அப்போ அவனை யாருமே என்ன செய்ய முடியல? தடை செய்ய முடியலை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவாரானால் ஒன்றும் தடை செய்ய முடியாது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 25, 27. ஒரு சீமோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தாங்க. அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. அவர் இருந்தாருன்னா சும்மா இருக்கல. ஆவியானவரோட பேசியிருக்காரு. எப்பா நீ கிறிஸ்துவ பார்க்காம நீ சாக மாட்டேன்னு வேற சொல்லி இருக்கிறாரு. ஆவியானவரோட கூட இருக்கிறாரு, அவரோட கூட பேசி இருக்கிறாரு. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆவியானவர் நீ ஓடு 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 ஆலயத்துக்கு நீ போன்னு ஏவுதல் பண்ணியிருக்கிறாரு. ஏவி இப்போ அவர் ஏவி கரெக்டாக கொண்டு எங்கே இருக்காரு? இயேசுவை பார்க்க வச்சுட்டாரா இல்லையாங்க? அவர் சொன்னா ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்பா என் ஆண்டவரை சமாதானமாக போக விட்டுருங்க ஆண்டவரை சொன்னா இல்லையாங்க? ஆமே. அப்போ அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர். உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரா? ஆமே. நம்மள்கிட்ட நிறையா ஃபோன் தான் பேசுது. புரியுதுங்களா? நம்ம ஆலயத்துக்கு வரும்பொழுது கூட நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? சைலண்ட்டு. அது வேண்டான்னு கூட விட்டுட்டு வர மாட்டேங்கிறோம். ஏதாவது முக்கிய தகவல் வந்துச்சுன்னா ஆண்டவரை காட்டில ஒரு முக்கியமான தகவல் வந்துடுவான். அப்போ அந்த தகவல் வருதுன்னா யார்கிட்டேருந்து வரும்? அங்கேருந்து தான் வரும், பிசாசிட்டேருந்து தான் வரும். நம்மளே ஏதோ டைவர்ட் பண்ணுறதுக்காக வரும். அப்போ பாருங்க, நம்ம யாரோடு பேசி கொண்டு இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம பேசுவோமானால் நம்மளை நடத்த ஆரம்பிக்கிறார், நம்மளை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். நீ போ என்று சொல்லி ஏவுதல் செய்ய ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் நடந்த காரியம். ஆமே. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ? சரி, ரைட். ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? அங்கே விடுதலை உண்டு. ரைட். அடுத்த 100 வார்த்தைக்கும் போகலாம். அப்போ நமக்கு விடுதலை கிடைக்கிறது அப்படிங்களா? பரிசுத்த ஆவியானவர் இருந்துச்சுன்னா பாவத்திலிருந்து எனக்கு என்ன செய்துங்க? எப்படி விடுதலை கிடைக்கும்? யோவான் எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 8 எப்படி கர்த்தருடைய ஆவி என்னோடு கூட இருந்தால் விடுதலை கிடைக்கும்? அவர் வந்து அப்ப ஆவியானவர் என்னோடு கூட வந்து எப்படி விடுதலை கிடைக்கும்னா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தில் என்ன செய்றாங்க? என்ன அப்ப என்னோட கூட ஆவியானவர் இருந்தால் எனக்கு விடுதலை எப்படி வரும்னா, அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்னை கண்டிச்சு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். கண்டிக்கிறாரு. நம்ம என்னைக்காவது ஆண்டவர் நம்மளை கண்டித்து இருக்கிறாரா? ஆவியானவர் நம்மளை கண்டித்து இருக்கிறார். நம்ம ஆவியானவர் வேற யாரோ 3வது ஆள் நினைச்சிட்டு இருக்கிறோம். அவரும் திருத்துவத்தில் ஒரு தேவன் தான். இயேசுநாதர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். பிதாவானவர் பாவம் இன்னது என்று சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். நான் பாவத்தில் நில்லாதபடிக்கு பரிசுத்தத்திலே ஜீவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வந்து எனக்கு ஒத்தாசை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3 நிலைப்பாடுகளே எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தான் சொல்றார், நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எனக்கு கண்டித்து உணர்த்துகிறார். எனக்கு உணர்த்துகிறவர் உள்ள இருக்கிறதுனால தாங்க நான் தப்பு பண்ணாம இருக்கிறேன். நான் எல்லாரும் போல வாழாம இருக்கிறேன். நான் ஏமாத்தாம இருக்கிறேன். ஆமே. நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன். ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 13 15.
ஆ ஆ ஆ அப்ப பாருங்க, சத்தியாவியாகிய வரும்பொழுது அவர் என்ன பண்ணாங்க? சகல சத்தியத்துக்கு, சத்தியம்னா எதுங்க? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனத்துல தான் நம்மளை நடத்துவாரு. ஆமென். இயேசுக்காக பரிசுத்தாவியை நம்ம நடத்துறா இருந்தா எப்படி நடத்துவாருங்க? வசனத்தின்படியா தான் நடத்துவாரு. வசனம் சொல்லாம நம்ம வேற மாதிரிலாம் நடத்த மாட்டாரு. நம்மள்ட்ட பேசுறதும் வசனத்தினால தான் பேசுவாரு. நமக்கு வசனமே தெரியலன்னா எப்படி பேசுவாரு? ஆண்டவர் வசனத்தை இதுல இருந்தோ ஒன்று எடுத்து பேசுறாரு. இது என்ன அதுன்னு தெரியலையாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இது எதுல வசனம் இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பைபிள்ல தான் இருக்குதா இல்ல அவர் ஏதோ ஒரு சத்தம் எனக்குள்ளே கேட்குதான்ற நம்ம ஓட்டு போயிருக்கணும். அப்பன்னா என்ன பண்ணுங்க? இந்த வசனத்தை படிச்சிருந்தாதான் இந்த ஆவியானவர் எனக்கு என்ன செய்வாருங்க? எடுத்து அதுல இருந்து பேசுவார் நம்மள்ட்ட. ஆமென். எப்பா பைபிள் வசனம் இப்படி சொல்லியிருக்கு, நீ இப்படி நடப்பா. வேத வசனம் இப்படி சொல்லியிருக்கு, இப்படி மாறிக்கப்பா. வேத வசனம் இப்படி சொல்லியிருக்கு, நீ சீர்திருத்துப்பா. வேத வசனம் இப்படி சொல்லியிருக்கு, நீ பரிசுத்தமா வாழுப்பா. வேத வசனம் இப்படி சொல்லியிருக்கு, உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பான்னு சொல்லி இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் நமக்கு என்ன செய்யறாரு ஆண்டவர்? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வாசிக்கிறோம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ. இப்ப இதுல தாங்க சிக்கல். மாமிசத்திற்குரியவர்கள், ஆவிக்குரிய சிந்திக்கிறவர்கள். இப்போ நான் சொல்றேன், அடிக்கடி சொன்ன வசனம் தான் திரும்ப சொல்றேன். ஆவியானவர் என்ற உணர்த்துவாரேனா, எல்லாரும் போல நீங்க சபை கூடுவர்களை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிட மனதா இருக்கிறீர்களா? அப்ப இந்த ஆவியானவர் என்கிட்ட பேசுறாரு. நான் மாமிசத்தின்படி இருந்தா என்ன சொல்லுவேன்? என்னங்க சொல்லுவேன்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவேன். ஆனா ஆவிக்குரியவனா இருந்தா எது இருந்தாலும் போகட்டும், நான் என்ன செய்வேன்? ஆராதனைக்கு போவேன். எப்போ போவீங்க? ஆண்டவர் 8:30 மணிக்கு வந்துடுவார். நாம் எத்தனை மணிக்கு போவோம்? நாங்கள் 9 மணிக்கு 9:30 மணிக்கு நாங்கள் போவோம். நீ ஆவியானவர் நடத்தல, உன் சரீரம் நடத்துது. ஏன்? நான் ஒரு வாரமாக வேலைக்கு போனேன், இன்னைக்கு தான் லீவு நாள், இன்னைக்கு தூங்காமல் நான் இன்னைக்கு தூங்க போகிறேன். இன்னைக்கும் நான் விட்டுட்டேன்னு சொன்னா இன்னைக்குமே நான் ஆண்டவரை பிடிக்க முடியாதுங்க. அப்போ எனக்கெல்லாம் மாமிசம் தான் நடத்திட்டு இருக்கு, என்னுடைய சரீரம் நடத்துது. முடியலைங்க, எந்திரிக்க முடியல, போக முடியல, பஸ் இல்லை, எதையாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். முன்னாடியே வந்துட்டா. ஆனால் இதே இது அலுவலகத்தில் சொல்ல மாட்டேங்கிறவங்க. அப்போ எந்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாரு? 9:30 மணிக்கு ஆபீஸ்னா நம்ம என்ன பண்றாங்க? அப்போ வேற ஆவியோ? அப்போ மாமிசத்தின் ஆவி வேலை செய்யுது. ஏன்னா அங்கே என்ன பண்றாங்க? சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ மாமிசத்தின்படி சம்பளம் வாங்குறன்ட்டு நம்ம ஒழுங்கா இருக்கிறோம். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்றோம்? இதையும் வாங்கிக்கிட்டு ஆனால் ஆவியின்படி நடக்க மாட்டேங்கிறோம். ஆமென். நம்முடைய எண்ணங்கள் மாறலை. அன்னைக்கு பரிசுத்தாவி பெற்றவங்கலாம் அவங்கள்ட்ட என்ன இல்லைங்க? ஏற்ற இறக்கங்கள் இல்லை, உயர்வு தாழ்வுகள் இல்லை, எல்லாத்தையும் சமமாக நினைச்சாங்க, வைராக்கியம் வச்சிருந்தாங்க, ஆண்டவரை குறித்த நினைவுகள் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவங்கள்ட்ட பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அற்புதம் நடந்தது. கையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சு. எப்படி ஆரம்பிச்சுங்க? அந்த தேவ மகிமை மிகமூட்டம் போல இருந்துச்சுங்கிறாங்க, தீப்பிடிச்சு எரிஞ்சுங்கிறாங்க. ஏங்க அந்த அனுபவம் நமக்கு வரல. நம்ம இன்னும் ஆவியானவர் நடத்துறதுக்குள்ள வரலங்க. நாம் இன்னும் மாமிசத்தின்படியே தான் நடந்துகிட்டு இருக்கிறோம். ஆமே, ஆமா. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் அந்த சபையை நம்ம யோசிக்கிறோம். ஆமே. ஆலயத்தின் மேல் தாக்கமும் தவணமாக இருந்தெல்லாம் சொல்லிட்டு பேதத்தில் பார்க்குறோம். அனுதினமும் அவர் என்ன பண்ணாங்க? 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரமா? ஆமாம், 2ஆம் அதிகாரத்தில் அனுதினமும் சபை என்ன செய்யறாங்க? அப்பம் பிடிக்கிறதிலும் அந்நியத்திலும் ஐக்கியத்திலும் தரித்திருந்தார்கள். ரட்சிக்கப்பட்ட அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியை நடத்தும் பொழுது இதாங்க நடக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியை இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க? சபை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போனால் போதும், அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். நீங்கள் மாறுங்க. இங்கே விட்டா வேற எங்கேயும் ஆசீர்வாதம் கிடையாது. ஏங்க எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணா ஆண்டவர் சொன்னார், ஆலயத்தின் மேல் என்ன செய்றேன்? இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், இந்த இடத்தை நான் விரும்புகிறபடினால். என்ன சொல்லுங்க? வசனம் இருக்கு. இந்த இடத்தை நான் விரும்பினபடினாலே. அப்புறம் சாலமன் என்ன ஜெபம் பண்ணாங்க?
இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு உன் கண்கள் திறந்திருக்கிறதும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு இல்லையாங்க. அப்போ ஏன் இங்கே வந்து ஜெபம் பண்ண மாட்டோம்? நான் வீட்லேயே ஜெபம் பண்ணிக்கிறோம். ஒன்றும் ஆகாது. இங்கே வந்தால் தான் தனிமைப்படுத்துவீங்க. இங்கே இருந்தால் அந்த எண்ணம் வரும், வீட்டில் இருந்தால் எல்லாம் ஞாபகம் வரும். வீட்டில் இருக்க குழம்பு வைக்கிற வாசனை வரும். ஆமே, வீட்டில் இருக்க டிவி சத்தம் வரும். பக்கத்தில் வாசலில் கதவு தட்டினாங்கன்னா அந்த ஞாபகம் வரும். நீங்கள் ஜெபிக்கவே மாட்டீங்க, சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஆலயத்தில் ஜெபம் திறந்தானங்க வச்சுருக்குறோம். அப்போ உங்களை யார் நடத்துறது? மாமிசம் நடத்துது. அப்போ எங்கெங்கெல்லாம் இருக்கோம்? பரிசுத்த ஆவி இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே. அப்ப எப்போ சந்தோஷப்பட்டாங்களாம்? உபத்திரவத்திலே சந்தோஷப்பட்டாங்க. கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லையா, எனக்கு வேதனை வந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே வந்து நிற்பேன். எனக்கு எவ்வளோ பாடு வந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நிற்பேன்யா. ஏன்? சுகம் கொடுக்குறவங்க தான் இருக்கிறாரு. ஆமே ஆமே. எனக்கு நான் முதல்ல நம்மளுடைய மைண்டில் என்ன செட் பண்ணிடுறேன்னா, தெய்வீக சுகத்துக்கு நம்ம போகிறதில்ல. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே என்ன பண்ணிடுறாங்க? ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க போகிறோம். இவருக்கு என்ன யார் பார்ப்பான்? அவரெல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவர். இதுதான் டாக்டர்கிட்ட போயாச்சே, அப்புறம் விட்டுற வேண்டியதானே, அங்கேயே பார்த்துட்டு போக வேண்டியது. அப்புறம் எதுக்கு ஆண்டவர் துணைக்கு? ஒன்று உட்காந்துருக்கணும். நீங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு உங்களுக்கு. அப்பா நீ போப்பான்னு கூட சொல்லுவார். அப்போ மாற்றுங்க. நீங்கள் ஆண்டவரை விட்டு நீங்களாக சுயமாக சிந்திக்கிற காரியங்கள் வேண்டாம். அவர் உபத்திரவத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. அடுத்தவன் சொல்றதெல்லாம் கவலையே படலை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பாடு வந்தாலும் சரி, பரிசுத்தாவில சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாங்களாம்? திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றினார்கள். நம்ம ரோட்டில் போகிறவனுக்கெல்லாம் பயந்து கிடக்கிறோம். அவன் போனா என்ன சொல்றான்? என்ன அல்லேலியா கூட்டத்தில் சேர்ந்துட்டியா? அவனை கண்டாலே நம்ம என்ன பண்ணுறாங்க? தங்கிட்டு கொண்டு ஒளிஞ்சு போகிறோம். ஏன்பா பயப்படுறீங்க? அவன் உபத்திரவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை பின்பற்றினாங்க. இன்னைக்கு அவனா ஒருத்தன் சொல்லிடுவான்ங்கிறதுக்காண்டி அவனுக்கு எங்கேயா ஓடி ஓடி ஒழிகிறோம். யாராவது சொன்னாங்கன்னா, இல்லைங்க உங்களை இருந்தால் நான் ஊரே ஒதுக்கி வச்சுருவோம். எது வேணாலும் ஒதுக்கி வைப்பா, எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார், என் கூட ஆண்டவர் இருக்கிறார். ஏன் அந்த இடத்துக்கு வர மாட்டேங்கிறோம்? உபத்திரவும் நம்ம நினைக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியாது உங்களை. அல்லேலூயா. நான் வார்த்தையால் சொல்லலை, நின்று பார்த்த அந்த காரியங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். எபேசியர் 5 அதிகாரம் 9. ரெண்டு காரியம் நிச்சயமாக சொல்லி தான் ஆகணும். வாசிங்க. எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போ பரிசுத்த ஆவியான என்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஆவியின் கனி நல்ல குணங்களை எனக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. நல்ல கேரக்டர்ஸ். அந்த நல்ல கேரக்டர்ஸ் நம்மள்ட்ட இருக்காங்க. ஒருத்தன் பார்த்து நல்லவன் சொல்கிறாங்களா, ஆதாய பார்த்து நல்லவன் சொல்லக்கூடாது. ஒன்றுமே என்கிட்ட எதிர்பார்க்கலன்னா நல்லவன் சொல்லிட்டு போகணும். என்கிட்ட எதிர்பார்த்தவன் தான் நல்லவன் தான் சொல்லுவான். ஆமே. அப்போ நல்ல குணங்கள் என்கிட்ட இருக்குதா? அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவன்கிட்ட பொய் பேசக்கூடாது, அடுத்தவன்கிட்ட லஞ்சம் வாங்கக்கூடாது, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவனை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, போல் சொல்லக்கூடாது, அடுத்தவனை தப்பான வார்த்தைகளால் திட்டக்கூடாது. நல்ல குணங்கள் நம்மள்கிட்ட இருக்குதாங்க. அப்போ தான் அதாங்க ஆவியினுடைய கனி. அதான் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல குணங்கள். அதான் நல்ல நீதி. அது மாத்திரமில்ல, 1 கொரிந்தியர் 14:12 பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறோம் அப்படியால் இப்ப உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள் இருந்தாச்சுன்னா நீங்க நாடுகிறபடினால என்ன இருக்கணுங்க? உங்களோட ஆவிக்குரிய வரம் எதுக்கு பயன்படணுமாங்க? சபைக்கு பக்தி விருத்திக்கு பயன்படணும். ஆண்டவர் நல்ல சுவிசேஷம் சொல்லுவேன். உங்களுடைய வரம் எதுக்கு பயன்படுத்தணும்? சபையினுடைய பக்தி விருத்திக்கு பயன்படணும். நான் நல்லா பாடுவேன், சபையினுடைய பக்தி விருத்திக்கு பயன்படணும். நல்ல கீபோர்டு வாசிப்பேன், சபையினுடைய பக்தி விருத்திக்கு பயன்படணும். உங்களுக்கு எதெல்லாம் தாளந்துகளை கொடுத்துருக்கிறார்களோ அது சபையினுடைய பக்தி விருத்திக்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். அதான் ஆவிக்குரிய வரங்கள். ஆவிக்குரிய குணங்கள் நம்மளை நற்குணத்தினாலே நம்மளை நீதியாக ஒரு நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பார்த்தாங்க, பரிசுத்த ஆவி நம்மகிட்ட இருக்கும் பொழுது என்டையர் ஒரு பெரிய மாற்றமே நம்மகிட்ட நடந்திருக்கணும்.
அது நடக்கலை அப்படின்னு சொன்னால், என்கிட்ட நான் அந்நிய பாஷை பேசலைன்னு சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலை. இன்னிலேருந்து ஒரு முடிவு எடுப்போம், ஆண்டவரை உன்ட்ட அந்நிய பாஷையை நான் பெற்றுக்கொண்டே ஆகணும். தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. முடியலையா? வீட்டில் ஏதாவது நினைப்பாங்க, இங்கே வாங்க உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, நீ எவ்வளோ நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணுங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. நல்ல உங்களால் அந்நிய பாஷை முடியல, எதையோ ஒன்று வாயில் வருதா, ஏதோ ஒன்று வாயில் வருதான் பேசிடாதீங்க. ஆண்டவர் பேச வச்சுட்டாருன்னா அந்நிய பாஷை பேச வச்சுருவார். நல்லா பேசுங்க, அதில் பழக ஆரம்பிங்க. அதுக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கடந்த நாட்களில் எனக்கு அருமையாக வழி நடத்தின பால்ராஜ்னு சொல்லி ஒரு ஊழியக்காரரில் ஒரு ஏயு ஆஃபீஸில் சூப்பரண்டாக இருந்தவர். அவரும் இன்னொரு சகோதரன் என்னை நடத்தினார். ஒரு நாள் இந்த மாதிரி எனக்கு ஒரு தட்டுமாறுகிறதான வேலை, ஜெபம் பண்ணும்போது பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி விகாரமாகி ஒரு மாதிரி கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவர்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுங்க அப்படின்னு. சரி வாங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அவங்க வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணேன். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண? கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நான் அவரும் உட்காந்துட்டார், ஒரு தம்பி வந்தவரும் உட்காந்துட்டார். 3 பேரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். தெரு பூரா வந்துருச்சு உங்கள் வாசலில் வந்து, என்னங்க நடக்குதுங்க? நாங்கள் ஏதோ பயந்து போய் வந்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லைங்க ஜெபம் பண்ணோம். ஏன்னா இப்படியாங்க ஜெபம் பண்ணுவாங்க தெரியல அவங்களுக்கு, புரியுதுங்களா? நம்மளை அசைய பண்ணுவார், நமக்கு ஒன்றுமே புரியாது, நம்ம விழுந்து போயிடுவோம், பிறழுவோம், எது வேணா நடக்கலாம். ஆனால் அதுதான் ஆவியானுடைய அனுபவங்கள். அந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளனா ஒரு நாளும் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாதுங்க. கிறிஸ்தவனா வாழ்ந்தலாம், எவன் வேணாலும் கிறிஸ்தவனா வாழ்ந்துடலாம். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையே இல்லை. நாம பேரை மட்டும் வச்சுக்கிட்டா போதும், சபைக்கு மட்டும் போனா போதும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால் அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை இல்லைன்னு சொன்னா அவனால ஒரு நாளும் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாது. அதை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சியா இருக்கணும். அல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர்கள் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பரிந்து கொடுக்கிற பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான, இதுவரையிலும் சொன்னதெல்லாம் சாட்சி, இவ்வளவு பெரிதான சாட்சிகளை சொல்லியும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், ஆமென், நீங்கள் பரிசுத்த ஆவி இல்லாதபடிக்கு ஒரு நாளும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. காரணம், அங்கே சாட்சி கொடுக்கிறவர் அவர். அப்படித்தானே போட்டுங்க, பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிறவர் மூவர். அங்க ஒருத்தர் யாருங்க? அப்ப அந்த ஆவியானவர் இல்லாம நம்ம போய் அங்க என்ன பண்ண முடியுங்க? சாட்சியே இருக்காது. அப்புறம் எங்க உள்ள நுழையிறது? ஆமே. அப்ப வாழ்க்கையே இழந்து போய் நிற்க கூடாதுங்க. அப்போ வாழ்க்கையை இங்கே ஏமாத்தினோம்னா அங்கே ஏமாந்துருவோம், இங்கே நல்லா வாழ்ந்துட்டோம்னா அங்கே நல்லாவே வாழ்ந்துருவோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள, அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ள உங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச மன விருப்பம் வேணும். ஆண்டவரே, எப்போ பார்த்தாலும் கேளுங்களேன், உங்களுக்கு நேரம் இருக்கும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆவியானவரை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்கள் உடல்கள் அசைக்கப்படும், உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும், வசனங்களுக்கு நேராக போவீங்க. எதையுமே நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வரும். அந்த புதிய மாற்றம், புதிய சாயல் உங்களை ஆண்டவர் ஆவியானவருக்கு நேராக நடத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்.